ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் காந்திகிராம் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி அப் டு 65,000 வரைக்கும் தராங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காந்திகிராம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டீச்சிங் அசிஸ்டன்ட் டு லைப்ரேரியன், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், ஸ்டெனோடைபிஸ்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி 6 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 20,600லேருந்து 65,500 வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எனி டிகிரி அண்டு ட்விட்டரில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வித் 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் போஸ்டிங்க்கு வந்து மந்த்லி சேலரி வந்து 19,500லேருந்து 62,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். மினிமம் 3 இயர்ஸ் வந்து இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து MBA முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் டிவிஷன் கிளர்க்கு அல்லது ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 20,000லேருந்து அப் டு 65,000 வரைக்கும் பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் டிவிஷன் கிளர்க்கு அல்லது ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் போஸ்ட் கிராஜுவேட் காமர்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அண்டு டேலி சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித்து இதில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இந்த ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்ட் ஃபீல்டில். அல்லது யூஜியில் வந்து காமர்ஸு அண்டு நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அண்டு டேலி சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யூஜியில் வந்து நீங்கள் காமர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இந்த போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. லைப்ரேரியன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 19,000லேருந்து 62,000 வரைக்கும் தராங்க. வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 25லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டில் ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வித்து பேச்சுலர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில். நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அசிஸ்டன்ட் 2 கேட்டகரியில் மந்த்லி சேலரி வந்து 75,000 வரைக்கும் தராங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிக்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப் டு 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சுட்டு வித் மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டீச்சிங் அண்டு ஒர்க்கிங் ஃபீல்டில். அதே நீங்கள் MSCயில் வந்து பப்ளிக் ஹெல்த் எடுத்து படிச்சிருந்தாலோ அல்லது சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜி அல்லது சைக்காலஜி முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. போல் டீச்சிங் அசிஸ்டன்ட் 1 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 75,000 வரைக்கும் தராங்க. இந்த போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிக்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப் டு 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் MSCயில் பயோஸ்டாட்டிக் அல்லது எபிட்டமாலஜி அல்லது ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சுட்டு வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது PhDயில் வந்து பயோஸ்டாட்டிக்ஸ் அல்லது எபிட்டமாலஜி அல்லது ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எனி டிகிரி முடிச்சுட்டு வித் மாஸ்டர் பப்ளிக் ஹெல்த் முடிச்சிருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து 1க்கும் அதிகமான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பியில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு இந்த ஆர்டர் படி வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10th 12th UG அண்ட் PG PhD
டாக்குமெண்ட்டை வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து அப்ளிகேஷன் வந்து டிமாண்டு டிராஃப்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் உங்கள் வேலிட் மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல் கம்யூனிகேஷன் வந்து உங்கள் இமெயில் அல்லது போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கு கால் லெட்ரு வந்து உங்கள் மெயிலு அல்லது போஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல் நம்பர் 1 and 2 இந்த 2 போஸ்டிங்குமே வந்து பியூர்லி ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிக்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க 3 இயர்ஸுக்கு. சேல்ரி பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 3 and 4 போஸ்டிங்க்கு வந்து மந்த்லி சேல்ரி வந்து 40,000 வரைக்கும் தராங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து பே ஸ்கேல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப் டு 62,000 வரைக்கும் மந்த்லி சேலரியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் சீரியல் நம்பர் 5 and 6 போஸ்டிங்க்கும் ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து 25,000 நெக்ஸ்ட்டு வந்து 25,500 வரைக்கும் சேலரி தராங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் காப்பி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. போஸ்டல் அட்ரஸ் பார்த்திங்கன்னா த காந்திகிராம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட், சவுந்தரம் நகர், அம்பத்துறை, RS காந்திகிராம் போஸ்ட், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் 624302 தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு வந்து ஜூலை 19 முன்னாடியே சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். 2 போஸ்டிங் மட்டும்தான் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.